அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரியவர்களே, ரபுல் ஆலமீன் அல்லாஹ் அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எங்கள் அனைவரும் மீதும் நிலவட்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த காணொளியை நான் ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன். அதாவது எங்களுக்கு தெரியும், எங்களுடைய நாட்டில் ஒரு அசாதாரண சூழ்நிலை ஏற்பட்டு அந்த அசாதாரண சூழ்நிலையிலிருந்து இன்னும் மக்கள் மீண்டு வருவதற்கு காலம் எடுக்கும் என்று நினைக்கின்றேன். அந்த அசாதாரண சூழலிலிருந்து அவசரமாக அந்த மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள் பழைய நிலைமைக்கு வர வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன். நாம் பாரிய ஒரு அனர்த்தம், இந்த அனர்த்தத்தின் மூலம் மூவின மக்களும் பாதிக்கப்பட்டு இருக்கின்றார்கள். இந்த பாதிக்கப்பட்ட மக்களை மீளவும் பழைய நிலைமைக்கு கொண்டு வருவது பாதிக்கப்படாத மக்களின் மீது தார்மீக கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. பாதிக்கப்பட்ட மக்களின் வீடுகளை, கடைகளை துப்புரவு செய்யும் பணியில் மூவின மக்களும் கைகோர்த்து கொண்டிருக்கின்றார்கள். தன் வேலை போன்று செய்து கொண்டிருக்கின்றார்கள். பல்வேறுபட்டவர்களும் பல்வேறு முறையிலும் உதவிக்கரம் நீட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். போரா சமூகம் 100 லட்சம் நன்கொடையாக கொடுத்திருக்கின்றார்கள். கோட்டாபே அரசாங்கம் தடை செய்த கத்தார் செட்டி கூட இந்த நேரத்தில் இலங்கை அரசாங்கத்துக்கு உதவிக்கரம் நீட்டியிருக்கின்றது. அதே போல கத்தார் அரசாங்கம் அதிகமான ஒரு பணத்தொகையை கொடுத்திருக்கின்றார்கள். அதே போன்று எங்களுடைய நாட்டை எடுத்துக்கொண்டால் எல்லா மக்களும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஏழைகள், பணக்காரர்கள், விவசாயிகள், ஆண்கள், பெண்கள், சிறியவர்கள் அனைவருமே என்ன செய்கின்றார்கள்? தன்னால் முடியுமான உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். மவுண்ட் லெபனியா மஸ்ஜித் ஃபெடரேஷன், அதாவது கம்பளை கெலியோ மக்களுக்காக வேண்டி 3.5 கோடி ரூபாய் பெறுமதியான சமையலறை உபகரணங்களை அவர்கள் அன்பளிப்பாக கொடுத்திருக்கின்றார்கள். மாலைதீவுடைய அரசாங்கம் கூட 50,000 அமெரிக்க டாலர் அன்பளிப்பாக கொடுத்திருக்கின்றார்கள். அதே போல பூட்டான் அரசாங்கம் 2 லட்சம் அமெரிக்க டாலரும், அதே போன்று பாகிஸ்தான், அதே போன்று இந்தியா, ஐக்கிய அரபு அமீரகம், அமெரிக்கா, இப்படியாக பல நாடுகளும் உதவிக்கரம் நீட்டிக் கொண்டிருப்பதை நாங்கள் எங்களுடைய கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். பல நாடுகள் தன்னுடைய சக்திக்கு அப்பால் உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். பல்வேறுபட்ட மனிதர்களும் தன்னுடைய சக்திக்கு அப்பால் தன்னுடைய உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். முன்னாள் ஜனாதிபதி எங்களுடைய எக்ஸலன்சி எக்ஸ் பிரசிடென்ட் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க அவர்கள் கூட அவருடைய சொந்த பணத்திலிருந்து 25 கோடி ரூபாய் இந்த நிவாரண பணிக்காக வேண்டி கொடுத்திருக்கின்றார்கள். அதே போன்று ஃபுட்பால் பிளேயர், எங்களுக்கு தெரியும், கிறிஸ்டியானோ ரொனால்டோ அவர்கள் பல இலட்சம் ரூபாய் பெறுமதியான பணத்தை அவருடைய அறக்கட்டளையிலிருந்து எங்களுடைய நாட்டுக்கு அனுப்பியிருக்கின்றார். இலங்கையில் உள்ள அனைத்து மஸ்ஜிதுகளிலும் பல கோடி ரூபாய் பணங்கள் சேகரிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, இப்படியாக தன்னுடைய சக்திக்கு உட்பட்ட பணங்களை உட்பட்ட முறையில் எல்லா மக்களும் என்ன செய்கின்றார்கள்? செய்து கொண்டிருக்கின்றார்கள். எங்கே நாம் யோசிக்க வேண்டும், எங்கே அடுத்த முன்னாள் ஜனாதிபதிகள், எங்களுடைய நாட்டை ஆட்சி செய்த முன்னாள் தலைவர்கள் எங்கே? அவர்களுடைய டொனேஷன், அன்பளிப்புகள் எங்கே? தற்போதைய அரசாங்கத்தின் நடவடிக்கைகளை பார்த்து மக்கள் மிகவும் சந்தோஷம் அடைகின்றார்கள். பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு துப்புரவு பணிக்காக மாத்திரம் எங்களுடைய நாட்டுடைய அதிபர் ஏகேடி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் 25,000 ரூபாய் துப்புரவு செய்வதற்கான வேலைகளுக்காக, அதே போன்று பொருட்கள் வாங்குவதற்காக 50,000 ரூபாய், அதே போன்று முற்றாக சேதமடைந்த வீடுகளுக்கு 50 லட்சம் ரூபாயும், அதே போன்று காணியும் வீடுகளையும் இழந்தவர்களுக்கு
ஒரு கோடி ரூபாயும் தருவதாக வாக்களித்திருக்கின்றார். இந்த அனைத்து சேவைகளும் பாதிப்பு அடைந்தவர்களை போய் சேர வேண்டும் என்பதுதான் எமது அவாவாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஏனைய முன்னைய அரசாங்கத்தில் சுனாமி ஏற்பட்ட போது சுனாமி ஏற்படாத மாவட்ட மக்கள் கூட அனுபவித்தார்கள், அதனுடைய பிரயோசனத்தை அனுபவித்தார்கள். உதாரணமாக அனுராதபுரம் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால், அனுராதபுரம் மாவட்டம் சுனாமியால் பாதிக்கப்படாத ஒரு மாவட்டம். அங்கே என்ன செய்தார்கள்? சுனாமிக்கு வந்து சேர்ந்த சாமான்கள் அனுராதபுரம் மாவட்டத்தில் பகிர்ந்தளிக்கப்பட்ட வரலாறுகள் இருக்கின்றது, இல்லாமல் இல்லை. ஏன்? அவருடைய வாக்கு வங்கிகளை பாதுகாப்பதற்காக வேண்டி. அன்புக்குரியவர்களே, இந்த அனுரகுமார திசாநாயக்க அவருடைய சேவையை பார்த்து, அவருடைய வேலை திட்டங்களை பார்த்து முழு மக்களும் ஆச்சரியப்படுகின்றார்கள், முழு மக்களும் ஆசைப்படுகின்றார்கள். முழு மக்களும் நான் ஏனப்பா இவருக்கு ஓட் பண்ண இல்லை என்று ஓட் பண்ணாதவர்கள் சிந்திக்கின்றார்கள். அந்த அளவுக்கு இவருடைய வேலைகள் துரிதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. பாதைகளுடைய வேலையாக இருந்தாலும் சரி, பாதிக்கப்பட்ட மக்களாக இருந்தாலும் சரி, எல்லா மக்களுக்கும் அவசரமாக உதவிகள் போய் சேருவதை எங்களுடைய கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதாவது அந்த துப்புரவு செய்யக்கூடிய பணிக்காக வேண்டி 25,000 ரூபாய் ஒதுக்கி இருக்கின்றார் என்பதாக தகவல்கள். ஆனால் அவர்களை சென்றடைந்து விட்டது அந்த உதவித்தொகை ஒரு சில கிராமங்களில். இப்படியாக அவருடைய வேலை திட்டங்களில் துரிதமாக செயற்படும் பொழுதோ அந்த ஜனாதிபதி அவர்களை மக்கள் அதிகமாக நேசிக்கின்றார்கள். ஒருவருடைய கருத்து என்னவென்றால், நான் நினைக்கின்ற ஒரு தமிழ் சகோதரி ஒருவருடைய கருத்து, இந்த ஜனாதிபதி அவர்கள் 25 வருடத்துக்கு முன்னால் ஜனாதிபதியாக இருந்தால் இந்த நாடு ஒரு தனி சிங்கப்பூராக ஆகியிருக்கும் என்பதுதான் அவருடைய அவா. அந்த அளவுக்கு இவருடைய இந்த வேலையை இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வேண்டி துரிதமாக செயற்படுத்தி கொண்டிருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, நாங்களும் அவரோடு கைகோர்த்தோ இந்த அரசாங்கத்தோடு கைகோர்த்தோ இவருக்கு நாங்கள் உதவிக்கரம் நீட்டுவோம் என்றால், இவருக்கு உதவி செய்வோம் என்றால், அவர் அவசரமாக அவருடைய வேலை திட்டங்களை செய்து கொள்வதற்கு இது ஒரு சாதுவான ஒன்றாக இருக்கும். அதே போல இனவாதம் பேசிய தலைவர்கள், மத தலைவர்கள் இப்பொழுது மௌனமாக இருக்கின்றார்கள். குறிப்பாக சில மத தலைவர்கள் என்ன செய்வார்கள்? இனங்களுக்கிடையிலே முருகலை ஏற்படுத்துவதற்காக வேண்டி, இனங்களுக்கிடையிலே பிரச்சனையை உண்டு பண்ணுவதற்காக வேண்டி அவர்கள் என்ன செய்வார்கள்? ஒரு சிலர்களுடைய எஜெண்டாக்களுக்காக என்ன செய்வார்கள்? சில முருகல்களை சில பிரச்சனைகளை ஏற்படுத்துவார்கள். ஆனால் இப்பொழுது அவர்கள் மௌனமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இவ்வளவு அனர்த்தம் ஏற்பட்டும் கூட இந்த அனர்த்தத்தின் போது ஒன்றுமே பேசாத மௌனிகளாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏன்? இவர்களுக்கு இப்படியாக அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் சேவை செய்வது, இப்படியாக துரிதமான வேலைகள் செய்வது அவர்களுக்கு ஒரு திருப்தி அளிக்காத ஒன்றாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று பார்க்கின்றோம், இந்த உதவி திட்டங்கள் செய்யும் பொழுதோ அதாவது இனமுறுகல்களை ஏற்படுத்திய மத தலைவர்கள் எந்த விதமான அதாவது நிவாரணங்கள் சேர்க்கக்கூடிய விடயங்களிலோ அல்லது நிவாரணம் திரட்டும் பணியிலோ ஈடுபடாமல் இருப்பது ஆச்சரியத்தை அளிக்கின்றது. அதே போல ஒரு சிலர்கள் பலஸ்தீன் நாட்டை எதிர்த்தார்கள். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்களில் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் பலஸ்தீனை எதிர்த்தார்கள், இஸ்ரேலை ஆதரித்தார்கள், இஸ்ரேலுக்கு சார்பாக இருந்தார்கள். ஆனால் இஸ்ரேலுடைய நாட்டு அரசாங்கம் இதுவரைக்கும் இலங்கைக்கு ₹1 கூட அனுப்பவில்லை இதுவரைக்கும். இதற்கு பிறகு அனுப்புவார்களோ இல்லையோ தெரியாது. ஆனால் பொருட்களை அனுப்பினார்கள் என்று ஒரு சிலர்கள் இஸ்ரேல் நாட்டுடைய அரசாங்கத்தை ஆதரிக்கக்கூடியவர்கள் எடிட் பண்ணி ஒரு பிக்சரை முகப்புத்தகத்தில் போட்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் இன்னும் அனுப்பவில்லை. இன்னும் ₹1 அவர்கள் கொடுப்பதற்கு முன்வரவில்லை. இப்படியான நாடுகளை அவர்கள் ஆதரிக்கின்றார்கள். ஆனால் அரபு நாடுகள், இஸ்லாமிய நாடுகள் தான் இந்த விடயத்தில் முற்றுமுழுதாக உதவிக்கரம் நீட்டுவதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் என்று கூறி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.